ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க கமெண்ட்ல கேட்ட மாதிரி விண்டு சாயம் தான் மேக் பண்ண போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட்ல ரவுண்ட் ஷேப்ல டிரா பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த டிரா பண்ணி வச்சிருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் உள் பக்கமும் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஒயிட் கோன் எடுத்துக்கலாம். இந்த கோன்ல இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா த்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த த்ரெட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த கார்ட்போர்ட்ல கொஞ்சமா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமா ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டைம் த்ரெட் தீரும் போது இந்த மாதிரி ஃபுல்லுமே ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி இந்த கார்ட்போர்ட் ஃபுல்லுமே இந்த த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரேப் பண்ணிட்டு எண்ட்ல வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற க்ளூ நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் பீட்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட்ல சுத்தியுமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்போ ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த கலர் பேப்பர்ல இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிருக்கிறேன் வேற வேற கலர்ஸ்ல. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர்ஸ்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன் தனியா. இப்ப இதுல வந்து இந்த மாதிரி லீஃப் ஷேப்ல டிரா பண்ணி வச்சிருக்கிறேன். டிரா பண்ணது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லுமே இதை ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து ஒரு லீஃப் தனியா எடுத்துக்கிறேன். இதுல இந்த மாதிரி லைட்டா பென்சில் யூஸ் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். இப்ப சீசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லீஃப் ஃபுல்லுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே குட்டி குட்டியா இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த லீஃப் வந்து லைட்டா இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி கர்ல் பண்ணி விட்டுக்கலாம். இதே மெத்தட்லயே கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கலர் பேப்பர்ஸ்லயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பேர்ட்ஸோட ஃபெதர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் த்ரெட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த த்ரெட் ஆல்ரெடி ஃபெதர் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம், அதோட பேக் சைடுல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிட்டு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த த்ரெட் எல்லாம் ஃபெதர் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம், அதோட பேக் சைடுல எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த த்ரெட் எல்லாத்தோட பேக் சைடுலயுமே அதோட மேட்சிங்கா கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுமே இந்த த்ரெட்டோட டாப்ல இந்த மாதிரி ஒரு நீடில கோர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த நீடில ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்தால கார்ட்போர்டு, அதோட கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஹோல்ஸ் போட்டு டாப்ல இந்த மாதிரி கொண்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நாட் போட்டுக்கிறேன். பீட்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணிருக்கோம்ல அதுக்கு நேரா வர மாதிரி இந்த த்ரெட் எல்லாத்தையுமே மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டோட சைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 cm இருக்கணும், அதுக்கப்புறம் 15 cm, அதுக்கப்புறம் 20 cm இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கணும் ஒவ்வொரு த்ரெட்டுமே. இப்போ இதை வந்து சீலிங்ல ஹேங் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த த்ரெட்டை இந்த மாதிரி டாப்ல மாட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு 2 த்ரெட் எடுத்து டாப்ல மாட்டி விட்டுக்கிறேன். இந்த நாட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாட்டா போட்டுட்டா இந்த மாதிரி ஒரு விண்டு சாய் மேக் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி சீலிங்ல ஹேங் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சீலிங்ல ஹேங் பண்ற கிராஃப்ட்ஸ் எல்லாமே சீலிங் டெக்கர் சீரிஸ்ன்ற பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தேவைன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.